யுவன் சார், மொத்த குடும்பமும் இல்ல. எங்க விஜயண்ணனுக்கு ஒரு 2 படம் தான் இருக்கு கடைசி படம். ஹே எவ்ரிஒன். இந்த வீடியோ என்னன்னு ஒரு தம்ப்நெயில் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் மனசுல ரொம்ப பாரமா இருக்கு. அத தூக்கி லைட்டா இறக்கி வச்சிடலாம் தான் இந்த வீடியோ. எனக்கு மட்டும் இல்ல, மொத்த தளபதி ஃபேன்ஸ் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட சில தளபதி ஃபேன்ஸ்க்கு இந்த ஒரு பாரம் இருக்கும். கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். அந்த பாரத்தை எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் வந்துட்டு ஒரு கன்வே பண்ணலாம். கொஞ்சம் தூக்கி இறக்கி வச்சிடலாம் தான் ஒரு இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். யுவன் சார், ஆமா. யுவன் சார். அப்ப நானும் மட்டும் எத்தனை பேர் சோகத்துல இருக்கீங்க தெரியுமா? நாங்க இவ்வளவு கலாய்ச்சி மீம் பார்த்ததே இல்ல. அதை பார்த்து நாங்க சாட்டிஸ்ஃபையா போறோம். மீமை பார்த்து கோவம் வரும் ஃபர்ஸ்ட். என்னடா பைத்தியக்காரத்தனமா போடுறானுங்க தற்கொலை ஃபேன்ஸ்ன்னு. ஆனா இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அப்படிதான் பண்ணிருக்கீங்க. யுவன் சங்கர் ராஜா மட்டும் இல்ல, மொத்த குடும்பமும் பிபி, பிரேம்ஜி, அப்புறம் இளையராஜாவோட உங்க தம்பி அவங்க பேர் தெரியல, அவங்க குடும்பமா சேர்ந்து எங்க தளபதி எப்படி இல்ல. எங்க விஜயண்ணனுக்கு ஒரு 2 படம் தான் இருக்கு கடைசி படம். மொத்தமா போனாவுடைய சரி இவனை போயிட்டு போகுதுன்னு விட்டுறலாம். சரி இவனுங்களை போட்டு ஏதாவது பேசுறாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி நம்ம ஏதாவது பேசலாம். 2 படம் தான் இருக்கு. எப்படிடா எனக்கு முடியல. உங்களுக்கே இந்த தோணாதா இந்த பாட்டு ஒரு மாதிரி சுமாரா தான் இருக்கு, இது மாதிரி இருக்குன்னு. நான் ரியாக்ட் பண்ணேன். ரியாக்ட் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு பக்கத்துல நான் தளபதியை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த சாங்கை சிரிச்சுக்கிட்டே பார்த்தேன். அதை நான் தம்ப்நெயில்ல போறப்ப ரியாக்ஷன் பண்ணேன். சிரிச்சுக்கிட்டே பார்த்தேன். மூஞ்சி பார்த்தேன் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு. அண்ட் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புறேன். என்னன்னா, தளபதி படம் என்னதான் ஒரு சுமாரா போனாலும் பாட்டு என்னைக்குமே மொக்கையா போனதில்லை. எல்லா பாட்டும் ஏதோ 1 2 ஹிட் அடிச்சுட்டு தான் இருக்கும். ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு விஜய் படம் ஹிட் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம், ஒரு 60% காரணம் அவரோட சாங் செலக்ஷன்ஸ் மட்டும்தான். அவரோட சாங்ஸ்னாலேயே அவர் பெரிய ஹிட் ஆனது. நீங்க சர்வே எடுத்து பார்த்தா தெரியும். ஒவ்வொரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே அவரோட சாங்ஸ் தான் ஒரு லெவல ஒரு கொண்டு போயிருக்கு. நீங்க ஸ்டார்டிங் நான் தளபதி ஃபேன் தானே, எனக்கு தெரியும். ஏன்னா அப்படிதான் இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு தெரியும். ஒரு சாங்ஸ் மூலியமா தான் தளபதி கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆனார்னு சொல்லலாம். இப்ப இருக்க ஜெனரேஷன்ல சிவகார்த்திகேயனுக்கு ஒரு அனிருத்தோ ஒரு டி மானோ இல்லைன்னா அவரு இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்க மாட்டாரு கண்டிப்பா. ஏன்னா சாங்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். யுவன் எனக்கு பிடிக்காது, யுவன் எனக்கு அந்த ஹேட்டர் அப்படிலாம் இல்ல. உசுரு யுவன்னா உசுரு. ஆனா இப்படி பண்றாரு. யுவன் ஃபேன்ஸே தெரியும் இப்போ வர அவர் போடுற பாட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஆனா எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. அவரு படத்துல ஒரு நல்லா பண்ணிருப்பாருன்னு தோணுது. ஏன்னா பிஜிஎம் நல்லா பண்ணுவாரு, பண்ணிருக்கணும். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தளபதி படம் எப்பவுமே ஒரு ஹை லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கும். அதனாலேயே சில தற்கொலை ஃபேன்ஸுக்கும் சரி, சில அந்த அன்எஜுகேட்டட் தளபதி ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கும் சரி படம் நல்லா இல்ல, மொக்கையா இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஹைப் வச்சிருப்பானுங்க. இவனுங்க வச்சிருக்க ஹைப் பாத்தீங்கன்னா எப்படி இமேஜின் பண்றது நம்மளுக்கே தெரியும். அந்த மாதிரி ஹைப் வச்சிருப்பாங்க. இந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு ஹைப் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சாங்கும் அதுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப மொக்கையா இருக்கனால ஹைப்பே இல்லடா. படத்துக்கு ஹைப்பே இல்ல, நல்லாவே இல்ல, படம் ஃபிளாப் ஆக போகுதுன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட ஆடியன்ஸ் உள்ள போகும்போது, இந்த மாதிரி படத்துக்கு ஒரு உள்ள போகும்போதே கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை வெளியே வருவாங்க. அதுவும் நம்ம தளபதி ஆக்கணும்னு சொல்லவா வேணும். விபி ஏதோ சின்ன நம்பிக்கை இருக்கு. விபி ஒரு தரமான செயல் செய்வார்னு சின்ன சின்ன மீம்ஸ் பார்த்து இந்த மாதிரி தளபதி பார்த்து இந்த மாதிரி நான் உங்க கூட 2வது குடும்பம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொன்னாருன்னு. அது உண்மையா இருக்கும். தளபதி பிடிச்சதுன்னா நம்மளுக்கு பிடிக்கும். ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம விபி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு இல்லை செய்ய போறாங்கன்னு தெரியல. இதை மறந்துடும். ஓட் மூவியை இப்போதைக்கு இந்த சாங்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக மறந்துடலாம். செப்டம்பர் 5 வரப்போகுது. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்டுக்கும் ட்ரெய்லருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு பூஸ்டப் பண்ணிக்கலாம். சரி, இதுதான் சும்மா மனசுல இருக்கிறத அப்படியே பேசணும்னு நினைச்சேன், பேசிட்டேன். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இப்படி பேசாதீங்க ப்ரோ அப்படின்னா நான் திருத்திக்கிறேன். ஒரு பிரச்சனை நான் மனசுல இருக்கிறது பேசினேன், அவ்வளவுதான். நான் பேசுனது கரெக்டா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் வேற ஏதாச்சும் நான் ரியாக்ட் பண்ணணும், வேற ஏதாச்சும் கண்டென்ட் ஏதாவது பேசணும், அதையே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ற வீடியோஸ். இந்த மாதிரிலாம் பேசலாம், இந்த மாதிரி பண்ணலான்னு ஆரம்பிக்கிறேன். நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.